ஹாய் சுட்டீஸ், நாம் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். வாங்க பார்க்கலாம். அது சூரியன் மறையும் நேரம். சென்னையின் மக்கள் ரெசிடென்சியல் பகுதியில் ஒருவருக்கொருவர் வாழ்கின்றனர். செம்மொழி தெருவின் ஒரு மூலையில் பழைய வண்டியில் பழம் விற்கும் சின்னப்பா பழங்கள் வாங்கோ வாங்கோ என்று முழக்கமிட்டு கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் சில குழந்தைகள் பாட்டி தரும் சிறிய பணத்திற்கு ஸ்டிக்கர் சேகரித்து கொண்டிருந்தனர். தெருவுக்கு அருகில் உள்ள பள்ளியிலிருந்து குழந்தைகள் தங்கள் நண்பர்களுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அந்த பள்ளியில் உள்ள பெண்கள் தங்கள் கைகளில் புத்தகங்களை ஏந்தி கொண்டு தங்கள் நண்பர்களுடன் தன் கனவுகளை பகிர்ந்து கொள்கின்றனர். இவ்வளவு நேரம் மதுரை சிவன் கோயில் அருகில் உள்ள பேருந்து நிலையத்தில் ஒரு பெரிய கும்பல் பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தன. ஒரு பெண் தன் குழந்தையுடன் பேருந்து நிலையத்தில் அமர்ந்து கொண்டு ஒருவருக்காக காத்து கொண்டிருந்தாள். தெருவின் நடுவே நவீன இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், ஆட்டோ ரிக்ஷாக்கள், பேருந்து என்று கடந்து செல்கின்றன. வழிபட்டோர் சாலை ஓரங்களில் நின்று தங்கள் வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். பெரிய மரங்கள் சாலையின் இருபுறமும் கச்சிதமாக நிழலாக நின்றது. அங்கு ஒரு மரத்தில் சில பறவைகள் தங்கியுள்ளன. ஒரு நீல நிற கிளி சின்னப்பாவின் வண்டியில் அமர்ந்து கொண்டு பழங்களை முத்தம் கொள்கின்றது. அருகிலுள்ள பூங்காவில் இளம் கன்னியர்கள், குழந்தைகள் அனைவரும் தங்கள் பயிற்சிகளை முடித்துவிட்டு தங்கள் நண்பர்களோடு காலை நேர அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர். சிறு வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள மக்கள் அனைவரும் பன்முகத்தன்மையுடன் ஒற்றுமையாக வாழ்கின்றனர். மார்க்கெட் சின்னப்பாவின் முழக்கத்தை கேட்ட மக்கள் அனைவரும் அவனை நோக்கி வந்து பழங்களை பைகளில் வாங்கிச் செல்கின்றனர். இது ஒரு நல்ல பகுதி. மக்கள் மத்தியில் நல்ல உறவுகள் நிகழ்கின்றது.